மக்களே வணக்கம். இது கோல் குவிஸ். நான் உங்கள் டிஎன்ஆர். இந்த ப்ரோக்ராம் பேரு டெசர்ட் ஸ்டார்ம் வித் வித்யூத். நம்மளோட இருக்கிறது கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர், ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயர், டொமஸ்டிக் சர்க்கியூட்ல கலக்கின வித்யுத் சிவராமகிருஷ்ணன். சூப்பரா பேசுவாரு. ஐபிஎல் 13 பத்தி பல ஆங்கிள் பேசுறதுக்காக வந்திருக்காரு. வெல்கம் வித்யுத். தேங்க்யூ. தேங்க்ஸ். சூப்பரா போச்சு. போன செஷன் வந்து அப்படியே ஒரு பரபரப்பான ஒரு T20 மேட்ச் மாதிரி போச்சு. அவ்வளவு நல்லா விறுவிறுப்பா பேசுனீங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு சிமிலர் எபிசோட். ஓகே, முதல் கொஸ்டின் வந்து வித்யுத் என்ன கேட்கணும்னா, டாஸ் வின் பண்ண உடனே ஃபீல் பண்றோம்னு சொல்றாங்க. எல்லாரும் அதை ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சேஸ் பண்ண ஒரே ஒரு டீம் தான் இது வரைக்கும் 5 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. தட் வாஸ் சிஎஸ்கே இந்த ஓப்பனிங் மேட்ச். அதுக்கப்புறம் வரிசையா தோத்துருக்காங்க. கிங்ஸ் 11, ஹைதராபாத், சிஎஸ்கே அண்ட் தென் கேகேஆர். இந்த பேட்டர்ன் பத்தி என்ன நினைக்கிறீங்க வித்யுத்? இதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து T20 கிரிக்கெட்ல நீங்க பார்த்தா மோஸ்ட் டீம்ஸ் லைக் டு நோ த டார்கெட். அது they are able to prepare a lot better. அத நிறைய பேர் சேஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா என்ன டார்கெட் இருந்தாலும் ஆப்போசிட் always has a chance. ஆனா டார்கெட் இந்த சேசிங் போது they know the target, so they are lot more comfortable. நிறைய டீம் அதான் பண்றாங்க. ஐபிஎல்ல மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்த்தா கூட that's been the case. ஆனா இந்த டோர்னமெண்ட் another important point is due factor. நிறைய பேர் டியூ ஃபேக்டர் பாக்குறாங்க. அது எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்கு இல்லன்னு சொல்ல முடியல. நீங்க பார்த்தா செகண்ட் போச்சா நிறைய பேர் வந்து they carrying a towel with them and going, so definitely due factor இருக்கு. Definitely wickets are playing up. எனக்கு தெரிஞ்சு போப்போ டோர்னமெண்ட்ல the trend may change where the captain will start thinking about batting first. ஏன்னா நம்ம 3 சென்டர் தான் பத்தி பேசுறோம். இன்னைக்கு துபாயில மேட்ச் இருக்கு, நாளைக்கும் துபாயில மேட்ச் இருக்கு. அதே விக்கெட் தான் ஆடுவாங்க மோஸ்டா, ஏன்னா டைம் இருக்காது இன்னும் விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு. சோ இதெல்லாம் பார்த்தா நான் ஸ்லோலி ஸ்டார்ட் get the captains to think, say நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடலாம், we put runs on the board. இப்போ இது வந்து இட்ஸ் a very tricky situation. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் ஒரு கேபிஎல்ல கோச்சா போறேன். எங்க டீம் ட்ரெண்ட் என்ன, bowling ஃபர்ஸ்ட் நம்ம வந்து bowling ஃபர்ஸ்ட் போடலாம். 190 அச்சா கூட நமக்கு we have the power in the batting to change it. And என்ன ஆனா due வீழ்ச்சி அந்த wicket settles and comes on nicely to the bat, so you don't have to hit the ball. நீங்க டைம் பண்ணாலே போறோம். அந்த தாட் ப்ராசஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் நவ இட் இஸ் சேஞ்சிங் அண்ட் நான் போன டோர்னமெண்ட் ஐ திங்க் தி டைனமிக்ஸ் வில் சேஞ்ச். டெஃபினெட்லி டீம்ஸ் வில் லுக் டு பேட் ஃபர்ஸ்ட். வித்யுத் வந்து அந்த டியூ ஃபேக்டர் பத்தி கொஞ்சம் சிம்பிளா நம்ம வியூவர்ஸ்க்காக விளக்குங்களேன். அந்த டியூ நிறைய பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இருந்தாலும் புது வியூவர்ஸுக்கும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்களேன் அந்த டியூ ஃபேக்டர்னா என்னன்னு. என்ன ஆனா மோஸ்ட்லி இன் ஹியூமன் பிளேசஸ்ல இந்த டியூ இருக்கும். நம்ம ஊர் சென்னையில பார்த்தா கூட நைஸ் ஹாட் டே ஈவினிங் கிரவுண்ட்ல போய் பார்த்தா டியூ டெஃபினட்டா இருக்கும். ஓகே, அது டூ திங்ஸ் ஹேப்பன். ஒன்னு டியூ இருந்தா ஆப்வியஸா பால் வெட் ஆகும். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பால் கிரிப்பே பண்ண முடியாது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட கஷ்டம் ஆக்சுவலா, ஏன்னா யூ வாண்ட் பி ஏபிள் டு கெட் வந்து நேரா போக முடியும். அவ்வளவுதான். ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். வாட் ஹேப்பன்ஸ் இன்னொன்னு, the wicket settles nicely. ஒரு ஸ்லோ நீ ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ் பார்த்தா கூட teams prefer to change. first 50 சென்னையில நம்ம இந்தியால 2:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 o'clock வரைக்கும் டியூவே இருக்குது. அதுக்கப்புறம் டியூ வரும். சோ அப்போ விக்கெட் அந்த வெயில்ல வந்து ஸ்லோவா இருக்கும். ஆனா லைட்ஸ் வந்து டியூ வச்சா விக்கெட் செட்டில்ஸ் டவுன் வெரி வெரி நைஸ்லி. சோ டெஃபினட்டா டியூ இருந்தா there is advantage to chase. ஏன்னா I again repeat, bowlers it becomes very very difficult to grip the ball, and batting கூட நல்லா ஸ்கிட் ஆகும் பேட்டுக்கு. சோ டெஃபினட்டா இட்ஸ் அட்வான்டேஜ். அதாவது அப்போ டியூ இருந்ததுன்னா சேஸ் பண்றது பெட்டர். அந்த சமயத்துல பவுலிங் போறது கஷ்டம், செகண்ட் பவுலிங் போறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமா. போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே அது கிரிப் பண்றது கஷ்டமா இருக்கிறதுனால ஸ்விங் ட்ரை பண்ண முடியாது. டெஃபினட்டா இப்போ ஓடிஎஸ்ல ஒரு அளவுக்கு பெட்டர். ஏன்னா 2 டியூ பால் இருக்கு, முன்னாடி ஒரே பால் இருக்கும். அது டியூல பட்டு ரொம்ப வெட்டாயிடும். இப்போ 2 நியூ பால்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஒன் டேல. பட் ஸ்டில் இட் இஸ் டெஃபினெட்லி அட்வான்டேஜ் ஃபார் தி சேசிங் சைடு. அதோ பேட்ஸ்மேன் பேட்டிங் ஈஸி ஆயிடும், deviation இருக்காது, ஸ்பின்னருக்கு வந்து ஸ்கிட் ஆகி வரும், and wicket also becomes nice. So definitely it becomes very very easy to chase after that. அப்புறம் வித்யுத் வந்து இப்போ எல்லா டீமும் நாங்க வந்து சேஸ் பண்றோம்னு சொல்றாங்களே, அவங்க சில சமயத்துல அவங்களோட ஸ்ட்ரெngthையே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்களா? உண்மையிலேயே வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாதான் நல்லது அப்படின்னு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்போது கூட சேஸ் பண்றது பெட்டர், T20ல இட்ஸ் a safer option நினைக்கிறாங்களா? அத பத்தி நினைக்கிறீங்க? அதான் I feel as a player, as a batsman, எனக்கு வந்து if I know my target I feel a lot more comfortable. ஏன்னா the game has changed now. இப்போ 220 230 கூட சேஸ் பண்றாங்க, and then it's what happens up on the time, it's pressure on the bowlers, nothing to lose for the batsman. ஏன்னா நீ ஒரு 220 அந்த ஆப்போசிஷன் அடிச்சு நீ அடிக்க கூட nobody is going to say anything. So batsman has a free will அந்த டைம்ல.
ஓகே அண்ட் இப்போலாம் 12 runs per hour வந்து ஈஸியா சேஸ் பண்றாங்க. பவுண்டரிஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். நீ வந்து மார்ஜின் ஆஃப் எரர் ஃபார் அ bowler இஸ் வெரி வெரி மைன்யூட், எஸ்பெஷலி நீ இந்தியால ஆடச்ச ஸ்மாலர் கிரவுண்ட்ஸ் நல்ல விக்கெட்ஸ் பேட்ஸ் வந்து இப்போலாம் சிலவாட்டி எட்ஜ் டாப் எட்ஜ் கூட கம்ஃபர்டபுளா சிக்ஸ் போறது. So there are a lot of things which are going in the favor of the batsmen. Okay, so they prefer chasing. ஆனா நீங்க சொன்ன மாதிரி you got a lot of very very interesting points here. Tournament po if teams are going to continue to win batting first, then definitely the trend will change and it's likely to happen. Again I say மூணு சென்டர் தான் இருக்கு. நம்ம ஐபிஎல் ஆச்சு 8 சென்டர் பத்தி பேசுறோம் இந்தியால. இங்க யூஏஇல மூணு சென்டர் தான். சோ அந்த ரொட்டேஷன்ல விக்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு டைம் இருக்காது. So more of usage on the wickets, definitely it is going to become slower. So appo ena ona first batting ena definitely second 20 overs there will be something for the bowlers if there is no dew. Okay, excellent. அருமையா சொல்லிருக்கீங்க. அப்புறம் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்த மேட்ச் பத்தி பேசுவோம். நம்ம ப்ரிவியூ ஷோல பேசிட்டு இருந்தோம் வித்யுத். could be easy for சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆனா வந்து அந்த லோ ப்ரொஃபைல் டீம் பிரஷர் இல்லாம விளையாடுவாங்க. பென் ஸ்டோக்ஸ்னா இல்லாதனால ஜெயிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரஷர் கிடையாது அவங்க மேல அப்படின்னு. பட் சஞ்சு சாம்சனும் ஸ்மித்தும் வந்து ஆல்மோஸ்ட் took the match away from சென்னை சூப்பர் கிங்ஸ். உங்களோட அப்சர்வேஷன் about that match? இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிரேட் லெசன் அண்ணா. யூ cannot underestimate any team in the formatல. இந்த formatல any team had the chance to win the game. சரிங்களா? நீங்க பார்த்தா டொமஸ்டிக் சர்க்கிட்ல கூட the team like very very you'll call them very very poor teams. They are beaten like last year வந்து I think one of the associate teams beat Mumbai in T20. Mumbai வந்து gun team. ஆனா the associate nation Meghalaya, Mizoram, somebody beat Mumbai in T20. என்ன சொல்றேன், இந்த ஃபார்மேட்ல it is very difficult. Yes, you will back a solid team. ஆனா it's very very difficult. Maybe subconsciously CSK felt okay, in the match we are little superior. நான் லாஸ்ட் மேட்ச் நம்ம மும்பையை பீட் பண்ணிருக்கோம். அந்த இது அது தெரிஞ்சு வந்திருக்கா, சப்கான்ஷியஸ் அது ஆயிருக்கல. அண்ட் ஐ திங்க் வி வர் ஹிட் ஹார்ட் பை சஞ்சு சாம்சன். என்ன நாக் கட்டர், வாட் ஷாட்ஸ் ஹி பிளேட், என்ன க்ளீன் ஹிட்டிங். அண்ட் I think I've never seen batting there at that level. The way he hit the spinners, yes, நம்ம definitely better போட்டுக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். But the way he batted was, unbelievable. One of the best knocks I've seen in IPL history. Definitely. Absolutely clean hitting. பளிச்சுன்னு போச்சு, எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அடிச்சா 6 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்த டீமோட விளையாடும் போது பிரஷர் இல்லாம இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிருவோம், ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து இன்னொரு விஷயம் வித்யுத், இப்ப ஜெயிச்ச மேட்ச் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 2 பேட்ஸ்மேன் விளையாண்டா போதும், என்டையர் டீம் விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. T20 பொறுத்த வரைக்கும் 2 பேட்ஸ்மேன் கிளிக் ஆகி ஆஃப் செஞ்சுரி அடிச்சா அந்த டீம் வந்து ஆர் ஏபிள் டு போஸ்ட் அ குட் டோட்டல் இல்லையா? Definitely. எனக்கு தெரிஞ்சு 6 பேட்ஸ்மேன் போற டீம்ல ஓபனர்ஸ் and 1 2 3 4 அது மீறி வந்தா you batted very badly. All that's as simple as that. Okay, நீங்க 20 ஓவர் பத்தி தான் பேசுறீங்க. ஓபனர்ஸ் நம்பர் 3 4 5 6 அவ்வளவுதான். 7ல மேபி ஆல் ஆர்டர் and then you can go in அங்க CSK can think of change it come. We are having people like Dhoni batting at number 8 or number 7. அந்த மாதிரி பிளேயர்ஸ் if they come one step ahead in the order, definitely you can look at another bowling option or இது. So 6 பேட்ஸ்மேன் கட்டாயமா போறோம் T20ல. and நீங்க for 7th பேட்ஸ்மேன் வந்து மேக்ஸிமம் 2-3 ஓவர்ஸ் ஆட போறான் பேட்டிங். ஓகே, அதுக்கு வந்து ஆல் ரவுண்டர் இல்ல ஒரு bowler ஆட்டு போலாம் ஆக்சுவலா. சோ நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a very very good point. I think I repeat this, நான் நிறைய வாட்டி I believe strongly in this. Batsmen wins game but bowlers win you championship. When Sunrisers won the IPL a few years back, thanks to the way Rashid Khan and Bhuvneshwar Kumar bowled, that's what won them a lot of games. Absolutely. Yes, bowlers definitely win you championships and we have to rethink our strategy. அப்புறம் வித்யுத் அவங்களுக்கு டைம் வேற கிடைக்கணும் இல்லையா? பவுலர்ஸ் cannot deliver all of a sudden. இல்ல சடனா வந்து பிளே ஆஃப்ல வந்து டெலிவர் பண்ண முடியாது, கிரன்ச் மேட்சஸ்ல டெலிவர் பண்ண முடியாது. you have to back them up from the beginning. அவங்க ஒரு ரிதம்க்கு வரணும், அது வரதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். அதனால நீங்க வந்து ஏர்லி ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு கொடுத்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவங்களை வந்து ஒரு ரிதம் கொண்டு வரது நல்லது இல்லையா? Definitely. I think rhythm is a very very important factor. Fitness and rhythm for a bowler is an important factor. We have been a little rusty and I think the conditions are better assess பண்ணிக்கலாம். Both our spinners bowl correctly in the hitting slot. Sanju Samson over and அன்னைக்கு வந்து it was his day by everything kept connecting well. Okay, hats off to him. But நீங்க பாத்தீங்கன்னா எல்லா 6 ஒரு 9 6 ஸ்பின்னர்ஸ்க்கு டோட்டலா எல்லாமே it was right in the slot. நம்ம கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போட்டா என்ன லென்த் பால்ஸே போடல ஆக்சுவலா. ஆனா நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்பின்னர்ஸ் பார்த்தா அந்த மச்
let's say not as experienced spinners as CSK. Where Tiwatiya patti pesrom, நம்ம ஒரு Shreyas Gopal பத்தி பேசுறோம். They are bowling back of length. They were holding length back. At the watching pull அடிக்க போயிட்டு he was rushed on, and even Vijay went for the pull. He didn't get his stand because it was a slow wicket. நீ அந்த wicketல if you give time for the batsman and bowl in the slot, they are going to back themselves to hit you out. So anga I think maybe we try to bowl a little slower. That's where we lost it a bit. So but I'm very confident that I'm sure they have the enough people to tell them, okay, you need to get back to bowling the right length, and that's where we went wrong எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஒரு 2-3 years நல்லா போட்டுட்டா 180 தான் அடிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வித்யுத் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களை அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, எப்படி நீங்க ரீதிங்க் பண்றீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இல்லையா? எஸ்பெஷலி T20ல. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே 4 ஓவர் தான், அதுல 2 பால் 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி அதை நீங்க அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றீங்க ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நம்மள்ட்ட இருந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ், unfortunately they could not do it, right? Unfortunately, and it does happen in this game. Okay, I don't want to read too much into it because both are phenomenal performers for CSK and for the Indian team. Ravindra is one of the best all-rounders in the world today, so it will happen. Anna, நீங்க சொன்ன மாதிரி maybe they could have taken more time at that point. Maybe looked at changing the angles or that. But more importantly, length மாத்திக்க நினைக்கிறேன். கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போட்டிருக்காங்க. ஏன்னா when it's holding up and it's not stopping and coming, but it's coming slowly on the wicket. நீ அடிக்கணும், you have to give a lot of, but if you go to ball right in the start, it becomes very easy for the batsman, and it kept repeating again and again, which I was quite surprised about. But like I said, அவங்க definitely they will do a lot of and they will be back to the bang in the next game. ஓகே, அப்புறம் இன்னொரு கொஞ்சம் கவலை தர்ற விஷயம் என்னன்னா வித்யுத், ஓபனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க நிறைய டீம்ல ஓபனர்ஸ் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. படிக்கல், அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால், ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு. அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித். ஆனா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல வாட்சன் கொஞ்சம் காமிச்சார், அவரோட ஷோட் கிளிம்சஸ் ஆஃப் ஹிஸ் பொட்டன்ஷியல், அவரோட ப்ரூவன் பொட்டன்ஷியல். பட் ஒரு சாலிட் இன்னிங்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு ஓபனர்ஸ் சேர்ந்து வரல. ஸோ அது ஒரு ஒரியிங் ஃபேக்டரா? ஏன்னா ஓபனர்ஸ் ஆர் சோ க்ரூஷியல் இன் T20. அவங்க தான் பவர் பிளேல விளையாடுறாங்க. ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அவங்க தான் ஒரு ரிஸ்க் எடுத்து நிறைய ரன்ஸ் எடுக்க முடியும். நம்மள்ட்ட அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. I think it's more about more than the quality of the players. It's about not playing too many matches. ரொம்ப நாள் ஆச்சு. வாட்சனும் ஆடி சரி, விஜயும் ஆடி சரி. It applies for all the teams. But வாட்சன்லாம் இந்த pandemic முன்னாடி last 1 year அவள ஆடவே இல்லை actually. So definitely it takes some time for him to get back in the group. Okay, so we have to give that allowance. நம்ம experience பத்தி பேச, but we also have to give certain allowances. Okay, we're not going to be the greatest fielding side, but நம்ம definitely will be a safe fielding side. அதே மாதிரி we have to give them 2-3 games to get back in the group, which is no excuse. Definitely நம்ம பெட்டரா பண்ணலாம். லைக் நம்ம 215 மைல் டார்கெட் ஆடச்ச first 6 overs if you're not 65 for nolas vechukanga or 65 for 1 max, it is very difficult to catch up and win the game actually. The 200 plus stage puncher, the power play plays a very very important role, which we only got 50 runs and we had lost, I think. Power play after watching immediately got out, so that didn't help as well. Definitely, like I said, we may have to rethink our strategy a little bit. We need to see what can be done. Faf is in very good form. Maybe he can move up the order with watching, and we can think about it. But நான் என்ன சொல்றேன்னா, இதுல பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், but this is much better to have a game like this in the beginning of the tournament than in the later half. Now we know, okay, these are the places we need to work on and we need to get better as a unit. So it's just one off game. I wouldn't want to read too much into it. We are a very very good side, but it's a good shock for us. I think it's really woken us up, and I think we will come back a lot stronger. Absolutely. நிறைய ஃபேன்ஸ் தான் சொன்னாங்க, இந்த வேக் அப் கால் ரொம்ப ஏர்லியா வந்தது நல்லது, குரூஷியலான லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்ததுன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் வித்யுத், எனக்கு நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 180 சேஸ் பண்றோம், அந்த அந்த சேஸ்ல ஒரு பவர் பிளேல நம்மளுக்கு எவ்வளவு இருந்தா ஐடியல்? ஏன்னா சில சமயத்துல நிறைய பிளேயர்ஸ் டேக் டூ மச் டைம் டு செட்டில் டவுன், பவுண்டரிஸ் அடிக்காம கொஞ்சம் காஷியஸா they keep their get their eye in and then நம்ம அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடுது, பின்னாடி பிரஷர் வந்துடுது பவர் பிளே முடிஞ்ச உடனே. உங்களோட ஒப்பீனியன் என்ன வித்யுத்? ஒரு 180க்கு பவர் பிளேல எப்படி எந்த ஸ்கோர் ஆப்டிமம் நினைக்கிறீங்க? I think that's a beautiful question, Raghu. Looking at how the tournament is going, it's actually a very நேத்து கூட பார்த்தா KKR only got 35 or 40.
and they couldn't play the catching up game at all. Although you had people like Russell and Morgan coming in, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல. எனக்கு தெரிஞ்சு we have to make use of the power play. Okay, நம்ம at least minimum 50 பார்க்கணும் with maybe one wicket. அது மாதிரி இருந்தா ஒரு chance. If you're looking at 38-40 and chasing a target like 180 now, it becomes very very that 20 number first game CSK chased only 160. Although they were 38 for your 2, the target was 160. 180, that 20 runs make a big difference. Power play definitely we have to obviously நம்ம இந்தியா மாதிரி இருக்காது. We are playing Chennai channel, we are looking at 65 also in the first 6 overs. அது மாதிரி இருக்காது, but maybe you have to start looking at 45. I think 45-50 will be a very good score. Anything beyond that is a bonus. Okay. So you have to look at 45-50. Anything lesser than that, நீங்க சொன்ன மாதிரி, it is definitely going to put pressure on the batsman coming in, especially when you are chasing. அதாவது நீங்க ஆரம்பத்திலேயே ரிஸ்க் எடுத்தா அது ஒரு விதம், கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் நீங்க கன்சியூம் பண்ணிட்டு அப்புறம் ரிஸ்க் எடுத்தா இன்னும் கொஞ்சம் பிரஷர். ஏற்கனவே பாலை பேஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர். விஜய்க்குலாம் அந்த மாதிரி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச்ல. அதனாலதான் அவர் 21 பால்ஸ் 21 ரன்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இட் கீப்ஸ் பிளேயிங் ஆன் யுவர் மைண்ட்ல, நான் கொஞ்சம் பால் எடுத்துட்டேன் அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. Oh, definitely, it's not been easy for him also. He's not the kind of player on the 200 last match நம்ம win பண்ணோம்னா 2 people would have made a big impact. one Watson, one Dhoni. Dhoni கொஞ்சம் மேல வந்து if he had got some more time, definitely I think we'd have had a much better thing. நான் ஏன் சொல்றேன்னா, I think after Sam Curran was a good move again. There 2 leg spinners were bowling and we need to build some momentum at that time. Even if it was 2-3 sixes, which he almost did actually. He got 2 sixes and 4 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் Dhoni once again you're sending somebody like a Gaikwad who's very new, okay, and he has to take so much of it. First game I'm talking about 12-13 runs and over. Okay, I'm not justifying why I did. Still, I don't understand. First ball, but still, you're talking about 12-13 runs per over in a big event like an IPL for a guy who's coming in the first game. And the situation that Dhoni vandana, I felt if he had just got some time, then if he had been able to launch, I think it was game on the time. The way Faf went as well, So after Dhoni got the money patunda, you never know. In that condition, also we could have won the game. So I was now. I don't know what was behind that. Ana Dhoni clear the one. I'm not saying he should come number 3 or number 4, but after later especially in an important game and they're chasing 200 plus, maybe I think he would have been the man to do it. But he knows better, so he just. அப்புறம் வித்யுத், இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட நம்மளோட லெவல்ல எப்படி இருக்கு, நம்ம லெவல் எப்படி இருக்கணும், ஏதாவது என்ன சேஞ்சஸ் யூ வுட் அட்வொகேட்? Again, I don't want to. I would not like the team to make any hasty decision after one bad game. Definitely. And one thing I noticed, Raghu, in the tournament, all the people who are bowling quick are getting hit. I think Pat Cummins kuda pata sari, Nikiti kuda pata sari, Jordan kuda pata. I think the wickets are slightly slow. The more you take the pace off, it becomes difficult for the batsman to hit. So maybe we can look at. I don't know if Bravo is going to be. Raidu vanda, I hope he's fit. Bravo. Raidu chance கம்மின்றாங்க. இன்னைக்கு அசிஸ்ட் பண்ண போறாங்க, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி சொல்றாங்க. Could be out for the next match. அப்படியே நம்ம பேசலாம். ஆமா நானும் பாத்த Raidu and Bravo அடுத்த மேட்ச் கஷ்டம்னு சொல்லிருக்காங்க. So maybe I don't know, you can look at a Shardul Thakur coming in instead of a Nikiti but Imran Tahir adla. See, Imran Tahir brings in a lot of he's played this format nariya adirukkaru and lot of energy and enthusiasm in the team, which I think we need at this point. And the mari oru idu theva, so that there's no harm in playing 2 leg spinners, Shabla adla, Tahiro adla. You can look at Chahar and Thakur bowling the new ball. You have Sam Curran and then you have 2 leg spinners. Watson kuda வேணா ஒரு 2 ஓவர் போட சொல்லலாம். Watson அத bowling fitness எப்படின்னு தெரியல எனக்கு actually. So but options இருக்கு நமக்கு. And எனக்கு தெரிஞ்சு still I feel we can use Jadeja better batting பொறுத்த வரைக்கும். He's too good a player to be batting too late. Absolutely. நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சா அதுக்கு நீங்களே வந்துட்டீங்க. Are we also wasting Jadeja? ஏன்னா அவர் நம்ம இந்த சீசன்ல ஒரு பிரேக் அவுட் பிளேயரா இருப்பான்னு ஆரம்பத்திலே பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால நீங்க அவரை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் ரொம்ப லோவர் டவுன் தி ஆர்டர் போடுமா? ஆமா, எனக்கு again last 1 or 2 games we had to send Sam Curran because the situation we need some quick runs at that point. But Jadeja again middle overs running between the wickets, he's able to hit the the long ball. He can do everything, so why not? We need to give him a chance. Number 8 ivla batsman aadro, number 8 varkum batting thevya. You got up a very very good point. We have a brilliant all rounder. Number definitely we can utilize him. Nana like send people like Jadeja, Dhoni.
once it gets easy, then you can start sending people like Ruturaj Gaikwad, then throwing him the deep sea straight away. I think these people can take more responsibility and then let these people get a feel, and then they'll be able to start contributing a lot more. So Jadeja, enga anupuram therilla enakku. Maybe Jadhav also is batting too low, but maybe you can think of Faf and Watson to open, or on the combination kuda paakalam. We can think of getting Jadeja up the order, or maybe one more chance to Vijay, and let's see how he goes, because he's a quality player. I think he deserves another chance, and then we can think around. But like I said, let's not make too many changes. Now anything next game we're going to play at Dubai. Today they are playing a match at Dubai. If they are going to continue playing the same wicket now, then it doesn't make sense for Nigri to play. Getting the speed off is very, very important. Somebody like a Thakur will be more effective, and get Tahir. He's a brilliant bowler. He's a match winner, and I think that would be great. அப்புறம் வந்து ஷேக் மன்சூர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சாம் கரனை ஓபனர் அனுப்பலான்னு. ஷேக் மன்சூர் UAE ரூரல் பிளேயரா இருக்கு, அதனால பதில் சொல்லிட்டு நம்ம. I think Sam Curran is doing well where he's playing. Actually, he can be a floater. Nalla kelvi kettukare. He can definitely be a floater. But opening yes, Watson has to play. He's an impact player. He's done a lot for CSK. Big matches nalla pannirukkaru, and he needs to spend more time. He will come good, definitely. Vijay Patti, I would. Maybe it's because I've played a lot with him. I've opened with him for the state. I've played, so maybe on the factor, but he definitely deserves another chance. He's a good player. And like I said, I don't believe in making drastic changes after 2 games. Unnu ஒரு கேம் அடிக்கலாம், then we can definitely think about it. தரணிதரன் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தாக்கூர், தாயிரின், விஜய் அண்ட் இன்கிடி அவுட் அப்படின்றாரு. பாப்பா தோனி கையில தான் இருக்கு. அப்புறம் முகமது ரஃபி கேட்டிருக்காரு, வித்யுத் ஹாசல்வுட் ட்ரை பண்ணலாமா, இன்கிடிக்கு பதிலா ஹாசல்வுட் ட்ரை பண்ணலாமா, அது ஒரு ஆப்ஷனா இருக்குமான்னு நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. Definitely Hazelwood will be right to go. Now sonna previous sonna mari he's played in England and come, he's match fitness irukku avarku. So rent option one like why I said Imran Tahir was, if you are going to play in the same wicket, inniko match irukku Dubai la, nalikku Dubai la aada porom. If we are going to play in the same wicket, it is 40 overs aayirko, the lighter watering ponanga roll ponanga, definitely will be on the slower side. Adu mari irukche Tahir is a better option. But நம்ம fresh wicket la aada porom vechukonga, then like you said, negative badla can look at Hazelwood as well and give him a chance to see how he goes. இது வரைக்கும் Faf தவிர அப்புறம் ராய்டு அவர் ஒரு மேட்ச் தான் விளையாண்டாரு. மத்த யாரும் அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு ஜோனுக்கு வரல, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரல பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அது நீங்க அழகா சொன்னீங்க. இப்போ ஜடேஜாவும் வரணும், தோனியும் அதுக்கு வரணும், அந்த ஜோனுக்குள்ளார கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார வரணும். டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், இவங்க இருக்காங்க பாத்துப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேக்யூம் இருக்கிற மாதிரி இருக்கு. இவர் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, Faf வந்து சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருன்னா என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. யாருக்குமே ஒரு பிக் ஸ்கோர் இல்ல 2 மேட்ச்லயும். அதான் கேட்டிருக்காங்க. வேலு லோகு கேட்டிருக்காரு, தோனி நம்பர் 7 வருது, அதை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அப்புறம் சங்கர் ராமன் கேட்டிருக்காரு, தோனி வந்து 9 of 12 பால்ஸ், அதுக்கப்புறம் 3 6s அடிச்சாரு, பட் இட் டிட்ன்ட் மேட்டர், ஏன்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடிக்கிறதுல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஸோ 2 பேருக்கும் வந்து ஒரு பிக் நாக் தேவையா, ஜடேஜா as well as தோனி, டு கெட் their confidence back, டு inject confidence into the team as well? Yeah, I think beautiful question, and I was thinking the same thing actually. Last game definitely Gaikwad or Jadhav badla he could have come up. Number 5 would have been perfect. Okay, Sam Curran again, I repeat, rental leg spinner on the time we need 13 runs per over. Number 5 நீங்க சொன்ன மாதிரி Dhoni வந்து 2-3 knock win பண்ணி தந்தா, it give a lot of confidence. Jadeja coming at 6, definitely I think we need to do that. Otherwise if they come so late, you're giving a lot of pressure to the batsman coming before. Maybe I think this can be the strategy as well. What they are thinking is, okay, let's push these guys in the middle. Dhoni, Jadeja நிறைய situation இருந்திருக்காங்க. They know ஒரு match வந்தா they'll be able to do it. Let's see how they respond under pressure. It's early in the tournament. Let's see how they respond under pressure, so that when we go, it's a big tournament. We're talking about 14 games. So that when we go in the crucial moments, we will know who to send or who to play for that matter. அது இருக்கலாம் தவிர, I think definitely somebody like Dhoni should bat up, and our ball definitely he'll win 2-3 games for us. That's by doubt. You can see he's striking the ball so well. So it's going to come naturally for him. நிறைய ஆடி இருக்காரு. That's not a problem. ஜடேஜாக்கு வந்து பவுலிங் சரியா போடலன்னா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துரும். பேட்டிங்காவது ப்ரூவ் பண்ணலாம்னு நினைப்பாரு. If you don't play him early,
இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாயிடும். நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ணல இந்த மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். பட் he looks sharp on the field. ஸோ அதனால வந்து ஹையர் அப் தி ஆர்டர் இறக்கி பாக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜடேஜா இல்லையா. இல்ல டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி ஐ டோன்ட் திங்க் அந்த லெவல்ல தோனி கேப்டன் ஜடேஜா இந்தியன் டீம்ல பண்ணிருக்காரு, சிஎஸ்கேல பண்ணிருக்காரு. ஐ திங்க் தேர் their communication will be very very clear. There's not going to be any frustration saying எனக்கு bowling தரலாம், எனக்கு batting மேல தரணும், அது மாதிரிலாம் இருக்காது. They are very very clear. அது டோர்னமெண்ட் ஓகே இதான் ஒரு ரோல், நம்பர் 7 நம்பர் 8 நீ ரெண்டு மேட்ச் அதுல வின் பண்ணிட்டா I'll be happy. I'm just giving an example. So it doesn't mean இல்ல எனக்கு bowling சரியா பண்ணா எனக்கு batting மேல வரணும். It doesn't work that way. So the roles are specifically designed. If things don't go away, like I said, I hope it doesn't happen, but if we have another loss, then we'll have to rethink our strategy. Not just after one loss. Okay. ரொம்ப drastic-ஆ வேண்டாம். தேவையில்ல அதான். Not necessary. அப்புறம் வந்து கிருத்திக் கண்ணா ஒரு கேள்வி கேட்கிறாரு, சார் மிச்சல் சாண்டனர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, பட் அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்கும். He's a spinner who can bat, so we are looking at Piyush Chawla and we already have Jadeja. So Mitchell and then if you're going to play another spinner, I think first this year will go for Imran Tahir only. So Santner maybe going into the tournament he will get his opportunities. I said wickets are definitely go to slow down. Again moon etla match definitely slow down. At the time definitely he will get more opportunities to play. But ippodhikku I don't think he is going to fit into the scheme of things. But you never know. Okay, fine. For a surprise. அப்புறம் CSK பத்தி ஒரு ஃபைனல் क्वेश्चन. கேதர் ஜாதவோட பொசிஷன் பத்தி சொல்லுங்க சார். அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் தான் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி ஹுசைன் கேட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு பவுலர் கொண்டு வரலாமா? ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பேர் விளையாண்டா போதும், ரெண்டு பேட்ஸ்மேன் விளையாண்டா போதும், ஒரு சைசபிள் டோட்டல் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அந்த ரிஸ்க் எடுத்தாகணுமா? 5 பவுலரோடே போயிட்டு இருக்கோம். வித்யுத் 6 வேணுமா? அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கன் மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்னு சொல்ல முடியாது. ஒரு ரபாடா மாதிரி இல்ல, இங்கிடி ஒரு பூம்ரா மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. ஸ்பின்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து மேட்ச் டெலிவரி பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு ஆள் நம்மள்ட்ட கிடையாது. சோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து 6 பவுலர் போறது ஓகே, 5 பவுலர் போறது ஒரு ரிஸ்கி அப்படின்னு நினைக்கிறீங்களா? 5 பவுலரோட போலாம் டெஃபினட்டா. there's no harm going, but நம்ம பேசுற மாதிரி I don't know whether we should play so many batsmen. Like I said, last game தோத்தா கூட தோனிக்கு அப்புறம் பேட்டிங் ஒத்துமா வரல. You're talking about the physics. Although if you bat very very badly you're going to get to number 8 number 9. So abla batsman தேவையா T20 ல? Again different teams have different ways of going about things. Okay. Different captains have இப்போ Virat Kohli captain actually he likes to go in with 5 bowlers in a test game, but maybe Dhoni preferred 4. So everybody works and they would like to follow their own thing. But you sonna mari you can look at option. If you feel you need another bowler, jada number 7 8 aduthu aadame you can make a play up the order, and maybe Gaikwad is anyway I don't think Gaikwad will get to play this game. Maybe they look at Jadhav coming up the order and get another person there. So definitely there will be a few changes here and there. ஆமா, நீங்க பவுலிங் வீக்கா வச்சிட்டு 200 ரன் கன்சிட் பண்ணிட்டா எவ்வளவு பெரிய பேட்டிங் ஆர்டர் இருந்தாலும் அதை சேஸ் பண்ண முடியாது. எல்லா பிளேயரும் நல்ல பேட்ஸ்மேனா இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 6 பவுலரோட போய் பார்க்கலாம் ஒரு மேட்ச். இந்த ஸ்டேஜ்லயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல பாயிண்ட் சொன்னீங்க வித்யுத். அதுக்கப்புறம் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் வருவோம். சாலிடான சைடு, நிறைய பேர் வந்து they can go all the way அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. முக்கியமா 2 ஃபாரின் பிளேயர்ஸ் அசத்திட்டாங்க. ஸ்டாய்னிஸ் அதுக்கப்புறம் ரபாடா பிரமாதமா போட்டாங்க. அதுவும் அந்த சூப்பர் ஓவர் ஃபைனல் ஓவர்லாம் வேற லெவல்ல இருந்தது. இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்களுக்கு சூப்பரா இருக்காங்க. ஸ்ரீகதவன் நல்லா விளையாடல, பட் ஸ்ரேயஸ் ஐயரும் பந்தோனிக்கு ஓரளவுக்கு இந்த ரெஸ்கியூ ஆக்டை நல்லா பண்ணாங்க. யங் பேட்ஸ்மேன் எல்லாம் வந்து ஹங்கிரி பேட்ஸ்மேன். ஸோ அதனால இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். வெரி புவர் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச், although they won. ஸோ நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் சிஎஸ்கே. நீங்க எப்படி டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Delhi, நான் இந்த டோர்னமெண்ட் முன்னாடியே சொன்னேன், I think they are one of the front runners. The kind of team they have. Any team I feel which have a strong Indian batting lineup or a strong Indian contingent will always make life easier for the the overseas players. And Delhi have that. We are talking about Shikhar Dhawan, Shreyas Iyer, Rishabh Pant, and mind you, Ajinkya Rahane didn't play. I think Rahane in the conditions aadi da aano. Rahane is one of the best players. He has not played this game. Okay, in the format we need somebody to bat through the innings layer. So definitely he's also going to come into the fray. And then you're talking about people like Stoinis, you're talking about people like Rabada. They have a Akshar Patel, romba useful cricketer. Ashwin
if you saw what he did the first game. YouTube video எல்லாம் போடுறாரு வந்துருவேன்றாரு. Definitely வந்துரு. I know he will definitely be back. So also he's been bowling well and he'll enjoy bowling in Dubai. Definitely கொஞ்சம் என்னது he'll be a definitely a force to reckon with. So Delhi are a dangerous side. அமித் மிஸ்ரா இருக்காரு. போலா மிஸ்ரா இருக்காரு. அவர் வேற ஆடல. So so they have options. They are a good team and trust me they are coached by one of the best people I've seen, Ricky Ponting. Na Delhi Daredevils ஒரு short time spent பண்ண coaching staff oda, and that guy is one of the most unbelievable coaches I've seen. The strategical inputs, the way he has his sessions, the intensity in which they train. So that's you're talking about young stars like Prithvi Shaw and everything. So but definitely they are a good team. T20 la na sonna mari it's only how you going to play in that given day. Okay, இன்னைக்கு we are talking about Delhi வந்து பயங்கரமா இருக்காங்க. Maybe 2 days later when you're doing a next show it'll be like CSK. So it's a very difficult prediction to make. Delhi are definitely at this point, although they didn't play very very well the first game, they look a much solid side. Okay, but CSK write off பண்ணவே பண்ணாதீங்க. We are talking about a team which has come to the player for 10 years. In all the 10 years they have played, we are talking about one of the most successful leaders to have played the game. So they said நீங்க ரைட் ஆஃப் பண்ண நிறைய நான் பார்த்திருக்கேன் சோஷியல் மீடியா யாரெல்லாமோ இது பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி அன்ஃபேர், வெரி சேட். We are talking about a legend. So definitely we will do very very well. It's just a matter of time. அவ்வளவுதான். 3 ஓவர் சரியா போலன உடனேயே கமின்ஸ் எல்லாம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்களே. அவர் அவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படி ஒரு மேட்ச்ல ஒரு ஜட்ஜ் பண்ணலாமா? நியாயமா அது? See that's a sad part. Social media is good. It's good for people to, and everybody should be entitled to their opinion. But sometimes you need to respect the fact that these people have done some great things. So but anyway, everybody is entitled to their opinion. And I don't think these people are very bothered about it. பார்க்கவே மாட்டாங்க. So it doesn't matter. அப்புறம் அந்த சிபிஎல் இருந்து வந்தவங்க அவள பிரமாதமா பண்ணலையே. பூரன், அதுக்கு அப்புறம் ஹெட்மயர், ஈவன் ரசல் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கு வித்யுத். நம்ம என்ன நினைச்சோம்னா அவங்க அந்த சூட்டோட சுட வந்திருக்காங்க, they will be in their groove அப்படின்னு நினைச்சோம். பட் சிபிஎல் விளையாடுறவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியலையே. பிரமாதமா பேட்டிங்ல எஸ்பெஷலி விளையாடலையே so far. I think even CPL also they encourage some difficult wickets. So I think none of the batsmen are in really good flow. நீங்க பார்த்தா the tournament and a few matches தான் பார்த்தேன். Lots of wickets are quite slow and sluggish. So they definitely not that the nick that they want to be in. So I don't think it really made it. But like I said, sorry சொல்லுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. Yeah, the people like Butler, they are much better nick because they played in much better wickets. The hand-eye coordination a lot better. They're கொஞ்சம் slow on this, so I think that also plays a important factor. அப்ப பட்லர் அவர்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வேற லெவல்ல இருப்பாங்க இல்லையா? Butler is நம்ம சொன்ன Samson is a phenomenal player. Add Butler and Stokes you never know, he may come. நம்ம சொன்னோம் the weak link maybe spin, but I think the spinners bowled very very smart last game. இன்னும் பெருசா ஸ்பின்லாம் பண்ணல, பட் இந்த விக்கெட்ல நான் பேக் ஆஃப் லென்த் போடுறேன், அது அடிக்கிறது கஷ்டம். So they planned very well. I think the planning was very very good. They played very well according to the conditions. வித்யுத், நீங்க நம்ம ரஹானேக்கு இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரஹானே மாதிரி நீங்க சொன்னீங்க ஒருத்தர் somebody must hold the innings upனு. சோ அவருக்கு நிச்சயமா பிளேஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு. நீங்க அவர் டீமுக்குள்ள வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? டெல்லி அவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க? Yeah, definitely, especially going into the tournament. And I think in the game if he plays, I won't be surprised at all. They have good power hitters down the order. Rishabh can hit very very well. You're talking about Marcus Stoinis, and you have some fantastic players. So maybe Hetmyer, but they can play Rahane to get solidity in the number 3, and maybe they can play another all-rounder. Hetmyer can play. So there will be options. I think a lot of it will be the conditions. If they feel it's going to do a bit and everything, you need a solid number 3 player. First game night was a little difficult. They didn't understand and they went in the same mode. About 200 in mind, then they got to know, and of course Stoinis played a blinder, but they'll be a lot smarter. That's why I think Ponting comes into play. Definitely work with the boys, maybe spend time with Pant saying they're going too hard at the ball. You just need to so definitely they will come a lot more prepared. சூப்பர். ஃபைனலான क्वेश्चन இது. நாளைக்கு பர்சன்டேஜ்ல சொல்லுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 50-50 மேட்ச்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க, 50-50 தான் தோணுது. Maybe I hate to say it, but I feel slight tilt towards Delhi. Very slight tilt. I'm being honest, I don't want to talk like a former player, but I feel I don't lie to போய் தெரியல எனக்கு. That's a big loss for us because first game the tournament is a beautiful touch,
But I feel if Dhoni can come slightly more up the order, which I think he will, and if he continues his form, then and better usage of Jadeja and say, I think we should be fine. But na ye sollena slight tilt. Bowling konjam worry irukla. Namukku bowling konjam worry irukku. I think bowling, like we spoke about spinners, I'm sure they'll be back strong. But even in the end, I don't know. There was not even one Yorker bowled. Yorker is the best delivery to bowl in this format. Actually, Jafra Archer bowler directly shot or right in the slot to it. So Yorker, execution of Yorkers would have definitely helped. Maybe 106 starts, but if we had bowled Yorkers, so that's something maybe we can look at. But again, like I said, they are all human. They made mistakes, so they will be back strong. Delhi ko edge irukku slight. Very slight. If I feel if Dhoni comes up the order, when I feel we give him some more time, he will make a big difference. Otherwise, I think it will be. அப்புறம் வித்யுத் இன்னைக்கு வந்து கர்நாடகா டீம் வர்சஸ் கர்நாடகா 11 அதுல என்ன போகுது? அதுல யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிங்ஸ் 11 பஞ்சாப் அதோட முடிச்சுக்கலாம் நம்ம ப்ரோகிராம். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா RCB will be favorites in tournament. All round again we are only going by one game. It's very difficult to make up. நீங்க halfway through the tournament கேளுங்க இன்னும் டக்கு prediction சொல்லலாம். ஆனா one game க்கு அப்புறம் சொல்றது ரொம்ப கஷ்டம். But maybe slightly towards RCB I feel. Yeah. Thank you Vidyut. Once again fantastic session. Thanks for your time and energy. பிரமாதமா இருக்கு. இந்த எனர்ஜி நம்ம டீம்ல பிளேயர்ஸ் இருந்ததுன்னா நம்மளும் வந்து கலக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க, நானும் பாசிட்டிவா இருக்கேன். ஒரு மேட்சை வச்சு நம்ம ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. லெட்ஸ் ஹோப் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம் பேக் ஸ்ட்ராங்லி. தேங்க்யூ வித்யுத். தேங்க்ஸ் ரசிகர்களே, உங்களோட பிரசன்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் வாங்கி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரே கேள்வி கேட்டிருந்தீங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். வித்யுத் அடுத்த மேட்சுக்கு வருவாரு, சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடி நம்மளோட பேசுவாரு, அவரோட நாலேஜ் ஷேர் பண்ணிப்பாரு. தேங்க்யூ வித்யுத். டேக் கேர். Bye. Thank you, Raghu. Just one thing, I just want to thank the viewers for the support. Thank you for the questions. I really enjoyed it and very grateful for this. Thanks a lot. All the best CSK. They will definitely do well. In the game, last point in the game, ரொம்ப important. Win panna, we're going to have a long break. Adukapra second match irukku. So it gives us time to rejuvenate and come back strong. So it's an important game and I really feel we'll do very well. That break will do us good if we win this game. We'll be able to plan a lot. Excellent. ஆமா 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருவோம். அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் advantage. And they need that break to get back to this thing. So if they win, it will be a lot better frame of mind. So நம்ம ராயுடுல திருப்பி வந்துருவாரு. எந்த பிரச்சனையும். ரொம்ப அருமையான பாயிண்ட் வித்யுத். அதுக்காக தான் உங்களுக்கு